ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோடு 26 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல கேங்குக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கேங்கு ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு யாருக்குமே இங்க தெரியாது. ஆமா ஷின்னு, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி அங்க தெரியும்? நம்ம ஹீரோ கிட்ட தான் காடை இருக்குல்ல, அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம கேங்க்கு காட் ஆஃப் ஃபயர், பிளாக் ஸ்மித்திங், இது ரெண்டுத்துலயும் பயங்கரமான பிளெஸிங் ஆளுக்கு இருக்கு. அன்னைக்கு பிளாக் ஸ்மித்திங்கோட காடும் தம்பி இந்த மாதிரி உங்களோட உலகம் கூடிய சீக்கிரத்துல அழிய போகுதுப்பா. அழிக்க போறது வேற யாரும் இல்ல, காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவருதான். அதனால என்னோட பவரை நான் உனக்கு கொடுக்குறேன். சோ நீ தான் ஏதாச்சும் பண்ணி உன்னோட உலகத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். இது கேட்கறதுக்கு இம்பாசிபிளா இருக்கலாம், இருந்தாலும் இதை தாண்டி வேற எந்த விதமான வழியும் இல்ல. சோ கேங் கிட்ட இப்போ ரெக்ரெஷன் அதுக்கான எபிலிட்டியும் இருக்கு. இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பிரின்சிபல் நம்ம மீறி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு போய் அங்க போராடவும் ஆரம்பிச்சான். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அந்த 3 காட்ஸும் மொத்தமா நம்ம கேங்கோட கேங்க முச்சு விட்டாங்க. சோ கேங்குக்கு வேற வழியில திரும்ப ஆளு ரெக்ரெஸ் ஆகி பாஸ்டுக்கு வந்தான். செகண்ட் டைம் அவங்க எல்லாரையுமே ஆளு முச்சு விட்டான். என்னதானே அவங்கள முச்சாலும் அந்த அபிசல் டிராகன் அதை என்னால அங்க முடிக்க முடியல. அதனால அகேன் உலகம் அழிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் ரெக்ரெஸ் ஆனேன். இதே மாதிரி 4 வாட்டி தொடர்ந்து ரெக்ரெஸ் ஆயிருப்பான். இப்போ 4வது வாட்டி. இதுக்கு மேலேயும் ஆளு கிட்ட ரெக்ரெஸ் ஆகுறதுக்கு அங்க சான்ஸும் இல்ல. லாஸ்டா நம்ம கேங் ஏதாச்சும் பண்ண முடியுதான் இந்த உலகத்தை இப்ப காப்பாத்தவே முடியும். கிட்டத்தட்ட நம்ம கேங் 3 வாட்டி போராடியும் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால அங்க கேங்கும் யோசிக்கிறான், நான் இத்தனை வாட்டி தொடர்ந்து சண்டை இட்டு ஜெயிக்கலான்னு அங்க போனேன். ஆனா என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆகல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த என்னால மாத்த முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த உலகம் அது அழியணும்னு இருக்கு, கண்டிப்பா அழியதான் போகுது இப்படின்னு நம்பிக்கையே இல்லாம இருந்திருப்பான். அதனால தான் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கணும். நம்ம கேங்கு அவனோட வாழ்க்கையை அப்படியே ஓட்டி நின்றுப்பான். அங்க ஷின்னுக்கும் இது எல்லாமே அங்க புரியுது. அப்பனா ஒரு வாட்டியும் நீ ட்ரை பண்ணிருக்க இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு, ஆனா எல்லா டைமும் நீ காப்பாத்த போய் இந்த உலகத்தை உன்னால காப்பாத்த முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை நீ எதிர்கொண்டு முன்னேறி போயிருக்க. அட இருங்க, நான் பண்ண ஒரு விஷயமும் உங்களுக்கு எப்படி அங்க தெரியும்? நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்கிட்ட அப்ரைசல் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அங்க இதை கேட்டோடனே கேங்க்கு அங்க சுத்தமா ஐடியாவே இல்ல இந்த பர்சன் யாருன்னு. தொடர்ந்து 3 வாட்டி ஆளு ரெக்ரெஸ் ஆயிருப்பான். இது 4வது வாட்டி. இப்போ வரைக்கும் இந்த ஷின் அவரு எதுக்காக என் முன்னாடி வரவே இல்ல. நான் இந்த டைம்ல இல்ல, நம்ம ஷின்னு தான் கஸ்டாவை அங்க டிஃபீட் பண்ணா. அதுக்கப்புறமா மிகப்பெரிய தொல்லையா இருந்த அந்த 3 காட்ஸ் அவங்களையும் நம்ம ஷின்னு தான் அங்க டிஃபீட் பண்ணா. ஏன் தெரியல, அதனாலே இவனோட ஆரா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பவர் எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்ல எனக்கு ரெக்ரெஷனுக்கான பவர் கிடைக்கும் போது ஒரு காடை மீட் பண்ண அந்த மாதிரி ஒரு டிவைனான ஆரா அது இந்த பர்சன் மேல எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இப்பதான் புரியுது எல்லா விஷயமும். இந்த உலகத்தை காப்பாத்த போறது நான் இல்ல, இந்த பர்சன் தான். ஷின், நீங்க ஒரு காடு தானே? இத பாக்குற நம்ம ஷின்னும் ரொம்ப ஆச்சரியமாவுறான். ஏன்னா ஷின்னுக்கே அங்க ஆச்சரியமா இருக்கு, இவன் காடுன்னு பக்காவா ஆளுக்கு தெரியுது. அங்க இதனால பிலிவர் கோஸ்ட் அப்படின்னு ஒரு கோஸ்டும் நம்ம ஹீரோக்கு அவேக்கன் ஆகுது. சிம்பிளா கேங்கோட விஷயம் நம்மால நிறைவேற்றணும். அது மூலமா இந்த எஸ் ரேங்க் ஹண்டர் கேங் இவன் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபாலோவராகவும் மாறுவான். இதை கேட்டவுடனே நம்மளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதானே, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மாதிரி. ஆமா கேங்கு, உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் வந்திருக்கா? அதாவது நான் ஏதாச்சும் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க விஷ் நான் கேட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இந்த உலகத்தோட அழிவை நான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். அதை உங்களால பண்ண முடியுமா? அட இதெல்லாம் ஒரு விஷயம். இவன் சொல்றானோ இல்லையோ, கண்டிப்பா இந்த விஷயம் நான் பண்ணதான் போறேன். இது ஒரு செம்ம லக்காவும் இருக்கு. ஏன்னா ஒரே ஹிட்ல 2 மாங்கா நம்மளுக்கு விழுந்திருக்கு. ஏன்னா விஷயம் நிறைவேற்றுற மூலமா நம்ம கேங்கு நம்ம ஹீரோவோட பிலிவராகவும் மாறுவான். அதே டைம்ல அங்க காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை முச்ச மாதிரியும் ஆச்சு. கண்டிப்பா கேங், என்னால எந்த அளவுக்கு இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிடுறேன். கேங்குக்கும் இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ கேங்க்கு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வந்தனால டெம்பரவரியான ஒரு பிலிவரா ஆளு மாறிட்டான். நம்ம கேங்கு 10 எஸ் ரேங்க் பிலிவருக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா இருக்கும் போது பாஸ்ட்ல ஆளு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிருப்பான். அதனாலே இவன் பவரும் லெவலும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. ஆனா எனக்கு இப்பயும் ஒரு விஷயம் புரியல. ஆமா, அந்த டெம்பரவரி பிலிவர் அது என்ன? இப்ப நம்ம கேங்கு டெம்பரவரியான பிலிவரா இருக்கனால இன்டர்மீடியட்டான நல்ல காடா மாறதுக்கான அந்த கொஸ்ட் அதுல நம்ம ஹீரோ 100 எஸ் ரேங்க் ஆளுங்களை கலெக்ட் பண்ணணும். இப்போ அவன் டெம்பரவரியா இருக்கனால 5 தான் பிளஸ் ஆகும். 100ல 43 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏதோ ஒண்ணு, எப்படி பார்த்தாலும் இது எனக்கு லாபமா தான். அங்க ஆளு கேங் கிட்டே கேக்குறான், கேங்கு இந்த உலகத்தை அழிக்க போற அந்த ஈவில் காடை நான் எப்படியோ தடுக்க தான் போறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்க போது யாரு என்ன அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா வாட்டமா இருக்கும். ஷின்னு, இதுக்கப்புறம் அந்த கஸ்டாவோட பசங்க
ஆல்பாவும் ஆல்பாவோட பெரிய கூட்டமும் தான் இதுக்கப்புறம் பிரச்சனையா இருக்க போறாங்க. அங்க திடீர்னு சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட வார்னிங் அங்க அப்பியர் ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னு சிஸ்டம் வழியா செக் பண்ணா ஏதோ ஒரு கிரேட்டான ஈவில் கார்டு உங்களை கொல்லணும் அப்படின்னு துடின்னு துடிக்கிறாங்க. இதை கேட்டவுடனே நம்ம ஷின்னுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. என்னது ஒரு கிரேட்டான ஈவில் கார்டா? அப்பனா அது கண்டிப்பா கஸ்டாவோட பசங்க இல்ல அப்படின்னு எனக்கு நல்லா அங்க புரியுது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கை இருக்கோ. சரி ஏதோ ஒண்ணு கேங்கு நீ என்ன பண்ண, இந்த கஸ்டாவோட ஆளுங்க எந்த இடத்துல தாக்க போறாங்க அதை சொல்லு. அவங்களோட லொகேஷன் எனக்கு வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை எனக்கு இருக்கு. சோ அதை நான் பண்ணலான்னு போறேன். உனக்கு புரியுதுல? ஓகே சார், கண்டிப்பா நான் சொல்றேன். கேங்கு நீ என்ன விடவும் வயசுல ரொம்ப பெரியவன், அதனால ரொம்ப அதிகமாலாம் மரியாதை தரணும் அப்படின்லாம் இல்ல சார், என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தான் என்னோட கடைசி ஹோப்பு. ஆனா ஏதோ ஒண்ணு, இவன் ஒண்ணு மத்தவங்கள மாதிரி ரொம்ப கொடூரமான பிலிவரெல்லாம் இல்லையே. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, இப்போதைக்கு எஸ்ரங் ஃபாலோவர்ஸை ஒண்டி அதிகமா ஏத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு குட் இன்டர்மீடியட்டான காடாவும் நான் மாறணும். சுவாடிமன பரவாயில்ல, நீ முன்ன இருக்கிறத விட ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்ட தெரியுமா? அட அப்படியெல்லாம் இல்ல, நீங்க கொடுக்குற ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, நான் கொடுக்க போறேன் இந்த ஸ்வாட், இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணு. ஸ்வாடிமன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அட ஸ்வாட் கார்டு, நீங்க பர்சனலா பயன்படுத்துற அந்த வெப்பன் தானே இது? ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான வெப்பனா? இது என்ன மாதிரி ஒரு லோ லெவலான பர்சனுக்கா? இது ரொம்ப ஹானரபிளான விஷயம். இதை கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். இதுக்கு தான் நிறைய மூவி டிராமாலாம் பார்க்க வேணாம்னு சொல்றது. பாரு எந்த அளவுக்கு ரொம்ப கெட்டு போயிருக்க நீ. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் முடிக்க வேண்டிய அந்த வேலையும் இருக்கு. இப்போதைக்கு அந்த பர்சனும் வந்திருப்பான். அங்க வந்திருக்கிறதும் வேற யாரும் இல்ல, நம்ம யோதா. ஸ்வாட் கார்டு நான் வந்துட்டேன். அடே ஸ்வாடிமனு, நீயும் இங்க தான் இருக்கியா? ஆமா, எதுக்காகடா இங்க வந்திருக்க? நம்ம ஷீனு தான் சொன்னாரு இந்த மாதிரி நம்ம ஒன்னா ஒரு வேலையை செய்யணும்னு. அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த வேலையை ஒன்னா பண்ண போறோம். அதனால நம்ம ஒத்துமையா இருக்கலாம். ஆனா இதை கேட்கிறவன் அப்படியே தட்டி வர்றான். ஸ்வாட் கார்டு இங்க நல்லா யோசிங்க. இவனை மாதிரி ஒரு பர்சன்லாம் என் டீம்ல இருக்கணுமா என்ன? ஒரு சைல்டிஷான பிரின்ஸ் இவன் வேணா, கொஞ்சம் யோசிங்க. அடே பைத்தியக்காரா, இதுக்கு முன்னாடி என்ன அப்படியே சாக விட்ட நீ. அங்க ஒண்டி ஸ்வாட் கார்டு வரலன்னு வச்சுக்கேன், என் நிலைமை இப்போதைக்கு என்ன ஆயிருக்கும். அப்படியா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாத்துடலாமா? நீ யோசிக்கிற மாதிரி நான் இல்ல, நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேன் இப்போ. அதனால ரிசல்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கை பாத்துடலாமா? வரியா? இப்படி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படலான்னு போவோம். ஆனா அதுக்குள்ள நம்மாலு ஒரு பயங்கரமான ஆறா வெளி பார்த்தீங்கன்னு. ஆமா என்ன, ரெண்டு பேருமே என்கிட்ட அடி வாங்கணும்னு ஆசையா என்ன? உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மண்டிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஐயா சாமி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாங்க இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டோம். புரிஞ்சா சரி. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல ஒரு காம்ரேட்டா இருக்க போறீங்க. தேவையில்லாம சண்டை போடுறது இந்த மாதிரி வேலையை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். நான் கொடுத்த அந்த ஐட்டம் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன். இதுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. சீன் அப்படியே அந்த கயாமி ட்ரைபோட ஆண்ட நோக்கி வரும். அதை நோக்கி ஒரு பயங்கரமான உல்ஃபும் அங்க வரும். ஆனா நம்ம ஹீரோ ஒரே ஒரு பஞ்ச்ல அதை நாக் அவுட் பண்ணி அங்கேயே முச்சு விடும். இதனால அந்த டவரோட 41வது ட்ரையலும் அப்படியே கிளியர் ஆகுது. அங்க ரிவார்டா ட்ரூத் சீக்கரோட ஒரு ஸ்வாடும் ஹீரோக்கு அங்க கிடைக்குது. அது ஒரு டம்பிள் ஸ்வாடா, அதுவும் நம்ம ஹீரோக்கு அப்பியர் ஆக. அவ்வளவுதான், இதே மாதிரி 42வது ட்ரையலும் ஆரம்பிக்குது. அந்த இடமே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. அங்க வெயிலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. 42nd ட்ரையலோட கொஸ்டின் என்னன்னா, காடஸ் ஆஃப் வாட்டரை நம்ம ஹீரோ அங்க சேவ் பண்ணணும். மேல இருக்க சன்னுனால இப்போ அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எல்லா இடமும் அப்படியே வறண்டு போயிருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோ மேல இருக்க அந்த சன்னு அதை அழிக்கணுமா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அங்க நம்மால நல்லா தூங்கின்னு இருப்பான். சைட்ல போனும் பயங்கரமா அங்க வைப்ரேட் ஆகுது. அங்க சவுண்ட் வேற அடிக்கடி கேட்டுக்கினே இருக்குமா. அங்க தூக்கத்துல ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எவ்வளவுதான் நம்ம ஷின்னால அங்க பொறுக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல ஷின்னோ அவனோட பொறுமையை இழந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, இவங்களுக்கு என்ன வேணும், எதனால இப்படி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்காங்க, அங்க என்ன விஷயம் அப்படின்னு போன் எடுத்து பார்த்தா அங்க ஹெல்ப் கேட்கறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ அவன் தான். ஆமா, நம்பர் 1 ஃபாலோவர் இவன் எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு ஹெல்ப் கேட்கணும்? அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு அவ யாரு? அங்க நல்லா செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு காடஸ் ஆஃப் வாட்டரோட அப்போஸ்டலா இருக்கா. காடஸ் ஆஃப் வாட்டரோட அப்போஸ்டலா இங்க என்னதான் ஆகுது அப்படின்னு நம்ம ஆளுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அங்க அப்புறம் தான் ஹீரோவும் வானத்தை நோக்கி கையை காட்டுவான். மேல இருக்குல்ல அந்த பெரிய சூரியன், அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இந்த ட்ரையலை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நான் அதை அழிக்கணும். ஆனா என்னதான் நான் தொடர்ந்து அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகுற மாதிரியும் இல்ல. அந்த பொண்ணும் கெஞ்சி கேக்குறா, கிரேட் காட் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அந்த ஈவிலான சன்னை நீங்க தான் அழிக்கணும். ப்ளீஸ், எங்க உலகத்தை நீங்க தான் காப்பாத்தணும். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எங்க உலகம் அது மொத்தமா டெசர்ட்டா மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சன்னுனால அழிய ஆரம்பிக்குது. அங்க நம்மளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்த சன்னையே அழிக்கணும்னா இப்படி அந்த சன்னோட
ஸ்டாட்ஸ் ஆளு செக் பண்றான். இது ஆண்ட்ரியால இருக்கிற ஒரு சன்னா அங்க ஒண்ணு இல்ல, கிட்டத்தட்ட 2 இருக்கு. கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருஷமா இந்த சன் அது தொடர்ந்து யூஸ்ல இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சன் காட் அப்படின்னு ஒரு கார்டை நம்ம பார்த்திருப்போம். அவருக்கு எப்படி எந்த விதமான ஜெண்டரும் இல்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் அங்க ஜெண்டர் இல்ல. ஆனா அதோட ஸ்டாட்ஸை நல்லா செக் பண்ணா அது எதுவுமே அங்க காட்டல, ஃபுல்லாவே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னால அதை அப்ரைசல் பண்ண முடியலனா கண்டிப்பா அது என்ன விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அட்லீஸ்ட் அது ஒரு இன்டர்மீடியேட்டான காடாவும் இருக்க சான்ஸ் இருக்கு அங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயமே நம்ம ஹீரோக்கு அங்க ரிலீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடியே ஒரு கிரேட்டான ஈவில் காட் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அவங்க வந்திருக்கும். அப்பனா இந்த விஷயமும் அந்த விஷயமும் ஒரு வார்னிங்கா என்ன, அந்த சன் உள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயமும் பயங்கர வேகமா இவங்களை நோக்கி பறந்து வரும். அங்க அவங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஹீரோவும் அங்க சொல்றான், சீக்கிரம் என் பின்னாடி இரு, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். வர பீஸ்ட் ஒரு டிவைன் பீஸ்ட், டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஃபீனிக்ஸ். அது மேல இருக்க சன்னு, இதோட பவர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் சண்டை இட்ட அந்த சன் கார்டு அவரை மாதிரியே இது இருக்கு. அவன் வேற சொன்னான் எனக்கு பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு. அப்போ அவருக்கும் இந்த சன்னுக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கும். சிஸ்டம் வேற நம்ம ஹீரோக்கு ஷோ பண்ணும். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், ஹீரோவோட நிலைமை மோசமாயிடும். ஹீரோ சன்னுக்கு ஒரு சாக்ரிஃபைஸா அமைவான். அங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஹீரோவால அந்த ஃபீனிக்ஸை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அதோட ரேங்கும் பல மடங்கு யோசிச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் அங்கேயே இறந்து போற மாதிரி இருக்கும். உண்மையை சொன்னா இந்த இடத்துல நான் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த அளவு என் கிட்ட வேற வழி இல்ல. நான் இதை பண்ண வேண்டியதான் அவனால உயிரோட இருக்க முடியும்னா கண்டிப்பா அந்த விஷயத்தையும் பண்ண நான் தயாரா இருக்கேன். காடு கிரஷிங் ஃபிங்கர் ஆளு பயன்படுத்துறான். பயன்படுத்தும் போது ஏகப்பட்ட வார்னிங்கும் நம்ம ஹீரோ முன்னாடி அப்பியர் ஆகும். நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்றீங்க, அப்படியும் நீங்க கேட்காம இந்த விஷயத்த பண்ணா உங்க மேல ஒரு பெனால்ட்டி அங்க விழும். எனக்கு ஒன்னும் அந்த பெனால்ட்டியை பத்திலாம் கவலை இல்ல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது நம்பர் 1 ஃபாலோவரா இருக்கிற அந்த ஹீரோ. அவனை எப்படியாச்சும் நான் காப்பாத்தணும். அந்த ஃபீனிக்ஸும் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவை முடிக்கலான்னு வரும். ஆனா திடீர்னு அது அப்படியே பொசுங்கி போய் ஒண்ணுமே இல்லாம கீழே விழும். இப்போ அந்த பேர்ட்ஸை கொண்டனால தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹீரோ அந்த கோஸ்டோட கனெக்ட் ஆகுறான். அங்க இதே மாதிரி நம்மால டெலிபோர்ட்டாவ நம்ம ஷின் இப்போ வந்திருக்க இடம் தான் டெம்பிள் ஆஃப் ஃபயர். முன்னாடியே ஒரு பறவை இருக்குமா, அதை பார்த்தோன்னே அங்க தெரியுது, ஆமா இந்த இடத்தோட ஹெட் நீதானா? ஆமா அதேதான், உன்னை பார்க்கும் போதே தெரியுது ஃபியர்லெஸ் ஆன யங் காட். இப்ப போன என்னோட 2 பிரதர்ஸையும் கொன்னது நீ தானே. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கின. அவங்க 2 பேருக்காக உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஷின்னுக்கும் இதை கேட்ட உடனே என்ன பண்ணும் தெரியல. கேங்கோட மெமரிஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனா அப்போ இந்த மாதிரி விஷயம் எதுவுமே ஏற்படல. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண வேலையால ஏதோ ஒரு விஷயமும் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ என் முன்னாடி இவன் இருக்கானா, இவனை கண்டிப்பா நான் சண்டையிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யங் காட் இப்போ நான் உனக்கு ரொம்ப ஜெனரஸா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதை கேட்கிறேன் நம்ம ஆளுக்கு புரியல. ஆமா யோ என்னையா நீ சொல்ல இருக்க, வேற என்ன ஃபர்ஸ்ட் உன்னை கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ ஒன்னும் நான் அப்படி பண்ண போதில்ல. அதுக்கு பதிலா நம்பர் 1 ஃபாலோவரா இருக்கிற அந்த பர்சன் ஹீரோ, அவனை எனக்கு சாக்ரிஃபைஸா கொடு. அதே மாதிரி உன்னோட பாதிக்கு பாதி டிவைன் பவரையும் எனக்கு தரணும். அப்படி வேணா நீ பண்ணு, உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். உன்னை நான் எனக்கு கீழே வச்சுக்கிறேன். உனக்கு என்ன ஒரு கிரேட்டான காடா மாறணும் அவ்வளவுதானே. அப்படி நீ ஒண்டி எனக்கு கீழே வந்தனா கண்டிப்பா அந்த விஷயத்தையும் நான் பண்ணுவேன். அங்க இப்படி இந்த ஆளு சொல்லும் போது பச்சையா நம்ம ஆளுக்கு தெரியுது, கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு விஷயத்த பின்னாடி பிளாட் பண்ண இருக்கான். அதனால தான் ஆளு இப்படி சொல்ல இருக்கான். உடனே 1000 பிளேடும் அங்க இப்பதான் விளக்கும் என்ன விஷயம்னு. அவன் எதுக்காக சிம்பாலிக்கா அப்படி கேட்கிறானா, எந்த அளவுக்கு அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பவர்ஸ் ஆளால அப்சர்வ் பண்ண முடியும். சோ உன்னை அவனோட ஃபாலோவரா மாத்திட்டானா உன்னோட பவர் அவனுக்கு போகும். அதே டைம்ல அவன் பவரும் அதிகரிக்கும். நான் யோசிச்ச மாதிரியே இதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கா. நான் இவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு ஃபாலோவரா மாறதுக்கு நான் இந்த இடத்துல எந்த போக கூட தேர்ந்தெடுப்பேன். ஆனா மத்தவங்களோட ஃபாலோவரா நான் மாற மாட்டேன். இந்த பறவை மண்டைய தேவையில்லாம என்கிட்ட அந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டான். டேய் உனக்கு அவ்வளோ தைரியமா, என்னால அப்படி பண்ண முடியாது, நான் அப்படி பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு வாயில வர பேட் வேர்ட்ஸை வச்செல்லாம் ஆளு பயங்கரமா அங்க கத்துவான். அங்க இதை கேட்டோனே அவருக்கு அங்க பயங்கரமா கடுப்பாவுது. டேய் உனக்கு ரொம்ப தைரியம் தான், ஏன்னா நீ தரையில இருக்கிற ஒரு லோலியான கிரியேச்சர், நான் வானத்திலயும் உச்சத்திலயும் இருக்க ஒரு கிரியேட்டான கிரியேச்சர். என்கிட்ட இந்த மாதிரி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமா? நீ பண்ண வேலைக்கு உன்னோட உயிரை வச்சுதான் இந்த விஷயத்த நீ பே பண்ண போற. அதுவும் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அங்க பண்ணுவோம், அதுவும் நேரடியா அப்படியே நம்ம ஹீரோ மேல அங்க படும். அப்பயே உன்னை என்னோட சபார்டினேட்டா மாத்தலான்னு பார்த்தேன், ஆனா தேவையில்லாம நீ இப்ப இறந்து போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நல்லா பார்த்தா நம்ம ஹீரோ
ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கரெக்டான டைம்ல அல்ட்ரா ஸ்டீல் பாடியை வச்சு எப்படியும் ஆளு அவனையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நான் என்னதான் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணாலும் டேமேஜ் ஹெவியா இருக்கு. நான் யோசிச்ச மாதிரியே அந்த பறவை மண்டைய அவனும் சும்மா இல்ல, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஹே, என்னன்னு தெரியலப்பா, நீ மத்த காட்ஸை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க. அதனாலேயே எனக்கு உன்னை இன்னமும் அடையணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால இப்பயும் உனக்கான வாய்ப்பை நான் கொடுக்கறேன். மரியாதையா வா, என்னோட சபார்டினேட்டா மாறு. டேய் பறவை பையில, நீ வந்து ரொம்ப அதிகமா பேசுற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சொன்னா நீ கேட்க மாட்டல. எனக்கான வழி வந்திருக்கு. உன் பவர்ஸை எப்படி குறைக்கணும் அதுவும் எனக்கு தெரியும். இப்ப பாரு, கொஞ்ச நேரத்திலேயே உன் ஃபாலோவர்ஸும் தன்னால அப்படியே ரொம்ப வேகமா குறைவாங்க. இதை கேட்கிற நம்ம ஆளுக்கு புரியல என்ன விஷயம்னு. சிஸ்டமை செக் பண்ணா உங்க பிலீவர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க அப்படின்னு அங்க நோட்டிபிகேஷன் வரும். வெளியில ஹீரோ முன்னாடி ஏதோ ஒரு பெரிய கிரியேச்சர் அப்பியர் ஆகுது. அந்த கிரியேச்சரை பத்தி இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைட்ரா கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான்ல, அந்த ஹைட்ராவோட பெரிய அக்கா தான் இது. அங்க இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா போன வாட்டி ஏதோ ஷின்னு தான் அங்க முச்ச விட்டான். ஆனா இந்த வாட்டி அதை முடிக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். என்னோட மாஸ்டர் இப்பதான் சொன்னாரு உன்னை கொல்லணுமா, அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. என்னையும் மத்தவங்களையும் கொன்னு ஷின்ன முடிஞ்ச அளவுக்கு வீக் ஆக்கலான்னு பாக்குறீங்க அதானே? அதுக்கு நான் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் நடக்க வாய்ப்பே இல்ல. சீன் அப்படியே ஆண்ட்ரியாவை நோக்கி வரும். அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கும். அங்க குரோக்ரோவும் நல்லா சாப்பிடும். அதுவும் நம்ம செயின்டர்ஸை பத்தி தான் யோசிக்கும். செயின்டர்ஸ் ரொம்ப கைண்டா இருக்காங்க. இங்க இருக்கிறதும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க இப்படி யோசிக்கும் போது முன்னாடி ஒரு பெரிய ஸ்டாம் அப்பியர் ஆகுது. இதை பார்த்தோன்னே குரோக்ரோக்கும் அங்க புரியுது. அட இல்ல, இது வந்து பிரச்சனை. என்ன ஆச்சு குரோக்ரோ, ஏதாச்சும் விஷயமா? அந்த அராக்னி அவ வந்து வரா. சீக்கிரம் டைம் இல்ல. இந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா தப்பிக்க பாருங்க. அங்க ஆல்பாவோட ஆர்மியும் அப்பியர் ஆகுது. அதுக்கு இடையில தான் அந்த அராக்னி அந்த டீமனும் இருக்கு. எல்லா பிளானுமே இதோட பிளான் தான். ஷின் அங்க மாட்ட வைக்கணும். இந்த டைம்ல ஷின்னோட ஃபாலோவர்ஸை கொண்டு பவரை டிக்ரீஸ் பண்ணும். ஹீவில் கோச்சின், இப்போ நீங்க மொத்தமா அழிஞ்சு போறீங்க. இத பார்த்த உடனே செயின்டர்ஸுக்கு என்ன பண்ணும் தெரியல. குரோக்ரோவும் சீக்கிரம் எல்லாருமே இந்த இடத்த விட்டு வேகமா தப்பிங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குரோக்ரோவோட பிரதரும் வந்துட்டு நீ தான் அந்த ட்ரேடரா, உன்னை நாங்க விட மாட்டோம், உன்னதான் நான் ஃபர்ஸ்ட் கொல்லணும். நம்ம ஹீரோக்கு சுத்தமா அங்க ஐடியா இல்ல. கயாமி ட்ரைப்ல ஒண்டி 23,210 மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி 4 ஏஞ்சல் காலி, 6 சிக்கன் காலி. ஆண்ட்ரியாவே மொத்தமா ஆபத்துல இருக்கு. அதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். உங்க டிவைன் பவர்ஸ் அதுவும் ரேபிடா ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பறவை மண்டையனும், ஆமா என்ன ஆச்சு, நீ பாக்குற இந்த விஷயம் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இப்போதாண்டா உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. தேவையில்லாம என்ன சீண்டிட்ட, எனக்கு ப்ரெஷியஸா இருக்க என் சில்ட்ரன்ஸையும் கொண்டுட்ட. இதுக்கு மேலேயும் என்னால சும்மா இருக்க முடியாது. அங்க நம்ம ஷின் அவனோட க்ளோன் அங்க வர வைக்கிறான். அந்த பறவையும் ஆச்சரியமாவும் நம்ம ஷின் அங்க விஷயத்த பத்தி சொல்றான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு க்ளோன் ஷின், நீ என்ன சொல்ல வர எல்லா விஷயமும் எனக்கு புரியுது. நீ தான் மெயின் பாடியா இருக்க. அதனால ஆண்ட்ரியாவை ஃபர்ஸ்ட் காப்பாத்த பாரு. இந்த பறவை மண்டியனை இப்போதைக்கு நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, இவன் வந்து இப்பயாச்சும் ஒத்துக்கிறானே நான் தான் இங்க மெயினான பாடின்னு. நான் யோசிச்ச அளவுக்குலாம் இவன் ஒன்னும் கெட்டவனா இல்ல. காப்பி ஷின், இப்போதைக்கு நான் போறேன். அந்த விஷயத்த பாத்துக்கோ. என்ன சீக்கிரமா போ. கண்டிப்பா சீக்கிரமா அங்க இருக்கிற ஆளுங்களை முடிச்சுட்டு இங்க வரேன். நம்ம ஹீரோ போனக்கு அப்புறம் காப்பி ஷினும், என்னடா பறவை மண்டையா ஆரம்பிக்கலாமா? பறவை மண்டையனுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. திரும்பவும் அதே அட்டாக்க நம்ம காப்பி ஷின் மேல அங்க பண்ணும். ரீசெண்டா நம்ம அந்த டைஜிக்கான அந்த மெத்தட மாஸ்டர் பண்ணிருப்பான்ல, டைஜி டெக்னிக்கை பயன்படுத்தணும்னே அந்த அட்டாக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகுது. மெயின் பாடி ஷின், என்னால இதை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியுமா தெரியல. அதனால ஷின் நீ தான் சீக்கிரமா ஒன்னும், நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ நல்லா பாத்தீங்கன்னா நம்மளால 2 சைடு மாட்டிக்கினா அங்க இருக்கிற ஆளுங்களை காப்பாத்தி திரும்பவும் இங்க இருக்கிற ஆளுங்களையும் ஆளு காப்பாத்தணும். சோ நெக்ஸ்ட் எபிசோடு வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. வீடியோக்கு லைக் போடலனா மறக்காம லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.